கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச விரும்புகிற வேத வார்த்தை ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கே தவிர, ஒரு நாள் அவரை நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போனதாக எந்த சரித்திரமும் கிடையாது. வேதாகமத்தில் அன்னாளுடைய வாழ்க்கையை நீங்கள் குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, வருஷந்தோறும் தேவாலயத்தில் விசுவாசத்தோடு வந்தவளை தேவனாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் வாழ வைத்து அவளை மகிழ பண்ணினது வேதம் சுட்டி காண்பிக்கிறது. வாழ்க்கை இழந்து தவித்து கொண்டிருந்த ரூத்தோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா, தன் மாமியின் தேவனாகி கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தை தேடி போனவளுக்கு வாழ்க்கை செழித்தோங்க செய்து அதே சந்ததியில் கிறிஸ்து மகிமைப்பட்டதை வேதம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்தில் வந்த ஒருத்தரையும் அவர் வெட்கப்படுத்தினதாக சரித்திரமே கிடையாது. அவரை நம்பினவங்க வாழ்க்கையை தேவன் பிரகாசிப்பிக்க பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்களோட படிப்புக்குரிய காரியமாக இருக்கலாம், திருமணத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், வேலைக்கான காரியமாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையின்படி ஜெபிக்கிறவளாக இருப்பீங்களானா, உங்கள் வாழ்க்கையில் அண்ணாளுடைய வாழ்க்கையில் செய்தது போல், ரூத்தோட வாழ்க்கையில் செய்தது போல், இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியோட வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை கனப்படுத்தி சாட்சியாக நிறுத்தினது போல் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ மாதங்கள் ஜெபித்துட்டேன், இனிமேலாவது நடக்க போகுது என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவிவிசுவாசத்தோடு கூட இல்லாதபடிக்கு, இருமனதோடு கூட இல்லாதபடிக்கு, முழு விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் அவரையே நோக்கி பார்ப்பீங்களானா, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற ஒருத்தரையும் அவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர் கனப்படுத்த உண்மையுள்ள தகப்பன் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததுக்கான காரணமே பிள்ளைகளாகி நமக்கு இறங்கி வந்து நன்மை செய்து நம்மை வாழ வைத்து அவர் மகிழ்ந்திருப்பதற்காக தான் என்பதை நான் மறந்து போய் விடவே கூடாது. அவரை நோக்கி பார்த்தவர்களை, அவரை விசுவாசிக்கிறவரை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை செய்து நம்மை சாட்சியாக நிறுத்த ஒரு உண்மையிலவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட சுவாமி, இவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி எங்கள் வாக்கருளி இருக்கிறீரே, அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் அநேக சாட்சிகளை விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை எழுப்பி கொடுத்தது போல எங்களையும் சாட்சியை நிறுத்தி நாங்கள் விசுவாசிக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்க, அடையாளத்தை காண பண்ணுங்க. விரும்புகிறதுக்கு வேண்டுகிற மேலான காரியங்களை செய்து சாட்சியை நிற்கப்பட அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டால் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.